இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஃபுட் சேலஞ்ச் தான். நாங்கள் வந்து பிரகன்யாவுக்கு யுதிஷ்க்கு வைக்க போகிறோம். இப்போ என்னென்ன வச்சு அவங்க டேஸ்ட் பண்ணி கண்ணை கட்டிட்டு கரெக்டாக சொல்கிறாங்க பார்ப்போம். பார்த்துக்குங்க என்னென்ன வச்சுருக்கேன்னு. நான் பொருள் பேர்லாம் சொன்னாங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யார் எடுக்க போகிறது? சரி, யுதிஷ் குட்டிக்காண்டி விட்டுருவோம். நீ எதனா ஒரு பொருளை எடுப்பா கை வச்சு. அதை டேஸ்ட் பண்ணு. நல்லா கம்முன்னு நல்லா டேஸ்ட் மனசில் வச்சுக்கோ. அது என்ன லீஃப்னாச்சும் மனசில் வச்சுக்கோ. டேஸ்ட் பண்ணு வாயில் வச்சு. இப்போ அக்காட்ட அந்த பவுலை கூட அப்படியே. பாப்பா நீ ஒன்று சொல்ல சொன்னா இப்போ அது கை கடுக்குறான் பார். 2 பேரும் ஒருத்தராக நான் கேட்பேன், மனசில் வச்சுக்கோங்க என்னென்னு. இப்போ யுதிஷ் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டியா? இப்போ யுதிஷ் சொல்லு என்னவா இருக்கும் கன்ஃபார்மா? இப்போ நீ சொல்லு. இப்போ நான் யாரை காட்டி ஆன்சர் சொல்லுவேன், ஆனால் கோச்சிக்கூடாது. சரியாடா? அக்கா தான் கரெக்டாக சொன்னான், கருவேப்பில்லை. இப்போ அது கீழே வச்சாச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிற பொருள் இப்போ வந்து பிரகன்யா ஃபஸ்ட் எடுக்கட்டுமா? நீனும் சொல்லக்கூடாது டேஸ்ட் பண்ணிட்டு. எடுத்து டேஸ்ட் பண்ணு பிரகன்யா. தம்பிகிட்ட கொடு. இப்போ வாங்கி நீ டேஸ்ட் பண்ணி பாருப்பா. இப்போ கொடுங்க அந்த பவுலை. இப்போ என்னவா இருக்கும்? கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. அப்படியா? சரி, இப்போ அடுத்து தண்ணி வேணுமா? ஒரு நிமிஷம். இப்போ எடுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கை, இன்னும் மற்ற பக்கத்தில் இந்த பக்கம் இது. அப்படியே நான் கிட்ட வரேன். இந்தா டேஸ்ட் பண்ணு சீக்கிரம். சரி. 2 பேர் 2 ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படியே கீழே வை, தள்ளங்களை தடவிடாத, கை கழுவிக்கலாம். இப்போ தாங்க தண்ணி குடிச்சுக்கோங்கண்ணே. பொருள் ஃபைனலாக என்ன பொருள் இருக்குது? கொஞ்சம் கை. இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்லு. உடனே சொல்லக்கூடாது, தம்பி டேஸ்ட் பண்ண பேர் தான் சொல்லணும். நீ வாங்கிக்கப்பா. என்னப்பா? ஒன்றே ஒன்று தான் இது தப்பசு. நான் மொத்தம் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆமாம், சரி, ஓகே. இப்போ துண்டு அவுக்கலாம். 4 பொருள் வச்சேன். இன்னொரு வாட்டி நாளைக்கு பண்ணலாம். இப்போ இந்த சேலஞ்சில் யார் ஜெயிச்சது? தம்பி ஒன்று தப்பாக சொல்லிட்டா. இது பிரகன்யா தான் வந்து 4மே கரெக்டாக சொல்லி வின் பண்ணியிருக்கா. சரி, தம்பி தான் ஜெயிச்சா. தம்பி நீ விட்டுக்கிட்டு. யுதிஷ் தான் ஜெயிச்சாரு. ஓகே, ஓகே, பாய். அடுத்து